செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலுக்காக மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 2ல மதிப்பிடலின் வகைகள் இந்த கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த மதிப்பிடலின் வகைகள் வந்து மொத்தம் வந்து 4 வகைகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 2 மதிப்பிடல் வகைகள் பத்தி பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, மூணாவதா இருக்கு பார்த்தீங்களா, செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீடு. இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் மட்டும் இண்டிவிஜுவலா உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? இப்போ அந்த கொஸ்டினை பத்தி நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் சேர்த்து நான் அனுப்பிச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்த உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் போவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீடு இந்த கொஸ்டின்ல என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா, செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீடு என்றால் என்ன அதை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீட்டின் முக்கிய கூறுகள் இது பார்க்க போறோம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீட்டிற்கு மாணவர்களை தயார் செய்தல். இந்த 3 தலைப்புகள் இருக்கு. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீடு என்பதன் பொருள். இதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல பாருங்க, செயல்பாடு திறன் இதுல வந்துருச்சு பாருங்க, செயல்பாடுன்னு வந்துருச்சு, அடுத்து திறன் வந்துருச்சு. சரிங்களா? இப்ப திறன்னா என்னது? ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஸ்கில்ஸ் ஒரு பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிறது தான் திறன். செயல்பாடு என்னது? அந்த திறனை கரெக்டா செயல்படுத்துறதா, சிறப்பாக செயல்படுத்துறதா செயல்பாடு. இதுதான் செயல்பாட்டு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, ஒரு மாணவர் பாடத்தை படித்துவிட்டு தேர்வில் விடை எழுவது ஒரு வகை. ஒரு மாணவன் பாடத்தை படிச்சிடறோம், எக்ஸாம் வைக்கிறோம், தேர்வு எழுதுறான், இது ஒரு வகை. ஆனா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செயல்பாட்டு அடிப்படையில் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, தான் கற்ற அறிவை வைத்து, தான் கத்துக்கிட்ட அந்த அறிவை வைத்து ஒரு செயலை செய்து காட்டுவதுதான் செயல்பாட்டு திறன் மதிப்பீடு எனப்படும். ஒரு செயலை செஞ்சு காட்டுறது தான் செயல்பாட்டு திறன் அடிப்படை எனப்படும். இப்ப அறிவியல் சம்பந்தமா அறிவியல் பாடம் வந்து ஒரு பாடம் நடத்துறாரு. அது வந்து ஒரு பாயியல் விதியை பத்தி நடத்துறான்னு வச்சுக்கோங்க. அந்த பாயியல் விதியை பத்தி அடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நான் சொல்ல முடியும் கேட்டுங்க. ஒரு பாயியல் விதியை பத்தி நடத்துறாரு ஒரு அறிவியல் ஆசிரியர். அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து திறன். அடுத்து ஆய்வகத்துல போய் அந்த தெரிஞ்சுக்கிட்டது சரியாக இருக்கா அதை செஞ்சு பார்க்கறது, அந்த செயல்படுத்துறது சரியா இருக்கா அதை செஞ்சு பார்க்கறது தான் அந்த செயல்பாட்டு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பாருங்க, தான் கற்ற அறிவை வைத்து ஒரு செயலை செய்து காட்டுவது தான் செயல்பாட்டு திறன் மதிப்பீடு. அதாவது ஒரு ஒரு யூனிட்டை கத்துக்கிறோம், அது அந்த கத்துக்கிட்ட அந்த நாலேஜை, அந்த செய்திறன்களை நம்ம செயல் மூலமா செஞ்சு காட்டுறது தான் இந்த செயல்பாட்டு திறன் அடிப்படை. இதுல வந்து ஒரு 3 நிலைகள் உங்களுக்கு சொன்னா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அறிவு, ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது, அது அறிவு. திறன் பாருங்க, கற்றுக்கொண்டதை எவ்வாறு எவ்வாறு செயல்படுத்துவது என்று தெரிந்து கொள்வது. மூணாவது செயல்பட பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வேலையை சிறப்பாக செய்து முடிப்பது. இதைத்தான சொல்லுவானா இந்த செயல்பாட்டு திறன் அடிப்படையான மதிப்பெண்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து உங்க புக்ல கொடுத்துருக்க, இப்ப நான் சொன்ன விஷயத்தை மைண்ட்ல வச்சுட்டு புக்ல கொடுக்க அந்த இன்ட்ரோடக்ஷன் படிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, பொதுவாக மாணவர் தான் கற்கும் பாடப்பகுதிகளின் அழகு, ஒரு யூனிட் நடத்துறாங்க, அதை மாணவர் கத்துக்கிறாங்க, அந்த பாடப்பகுதி அழகு அல்லது அழகுகளிலிருந்து கற்றறிந்த பாடப்பொருள் அறிவு மற்றும் செய்திறன்கள். ஒரு யூனிட் நடத்துறேன், அந்த யூனிட்ல இருந்து அதுக்கான நாலேஜும் அதுக்கான செய்திறன்களும் ஒரு மாணவன் பெற்றுக்கிறான். அதுக்கு பாருங்க,
தனக்கு தரப்பட்டுள்ள பணி ஒன்றினை செய்து முடிக்க எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதை மதிப்பிடுதலே செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீடு என்று கூறப்படுகிறது. இன்னும் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்க பாருங்க. இங்கு மாணவர் செய்து முடிக்க வேண்டிய பணி உயர்நிலைப்பட்ட சிந்தனை திறன்களை பயன்படுத்தி ஒரு பொருளை உருவாக்குவதோ அல்லது குறிப்பிட்ட செயல்முறையை பூர்த்தி செய்வதாகவோ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லல, நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, 1990ஆம் ஆண்டு முதல் மேலை நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் இந்த பலவுள் தெரிவு சோதனை உருப்படிகளை கொண்டு மாணவர்கள் கற்றல் அறிவை மதிப்பிடுவதற்கு மாற்றாக, அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்களா, அந்த அடிப்படையில் தான் முன்னாடிலாம் மதிப்பிட்டிருக்காங்க மாணவர்களை. ஆனா இந்த 1990க்கு பிறகு செயல்பாட்டு திறன் அடிப்படையில் மதிப்பீடு செய்வது பிரபலமடைய தொடங்கியது. இதுல என்னன்னா பாரு, மாணவர் தான் கற்றறிந்த விதியை குறிப்பிட்ட நிகழ்வினில் ஏன் பயன்படுத்த இயலாது, பாருங்க, தான் கற்றறிந்த அறிவை ஒரு குறிப்பிட்ட திறன்ல ஏன் பயன்படுத்த இயலாது என்பதை கண்டறிய செய்தலும் மாணவரின் செயல்முறை சோதனையை அமைத்ததாகும். சரிங்களா? இதுல பாருங்க, நல்லா கவனிங்க. இப்ப அந்த முதல் பாரா ஒன்று சொல்ற பாருங்க, இந்த பொதுவாக மாணவர் தான் கற்கும் பாடப்பொருளின் அழகு அல்ல அழகுலிருந்து கற்றறிந்த பாடல் போர் அறிவு மற்றும் செய்திறன்கள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு யூனிட் ஆசிரியர் நடத்துறாரு, அதுல இருந்து அவனுடைய அறிவு செய்திறன்களை பெற்றுக்கிறான். அடுத்து பாருங்க, தனக்கு தரப்பட்டுள்ள பணி. இப்போ ஒரு அறிவியல் சம்பந்தமா ஒரு பாடம் நடத்துறோம்னா அதை சோதனை செஞ்சுட்டு வர சொல்லி மாணவன் அனுப்புறோம். சரிங்களா? இதுதான் தனக்கு தரப்பட்டுள்ள பணி. அந்த பணியை ஆசிரியர் சொன்ன அந்த பாடத்திலிருந்து பெற்ற அறிவை வச்சு அந்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கிறது தான் செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீடு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ பாருங்க, இந்த இமேஜை பாருங்க, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு, அதை மூடியை வச்சு அடைச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்க, அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ள காற்று இருக்கு, வெற்றி இடத்தில் காற்று சொல்லுவாங்க, அதை மூடி வச்சிருக்கோம். இப்ப ரெண்டாவது இமேஜை பாருங்க, அந்த பிளாஸ்டிக் பாட்டில் மேல 2 கிலோ வெயிட் உள்ள ஒரு பொருளை வைக்கிறோம். இப்ப அந்த பாட்டில் என்ன செய்யுது, சுருங்குது. அப்ப மேல அழுத்தம் கொடுக்கும்போது அதோடைய பருமன் அளவு குறைகிறது. ஏன்னா மேல அழுத்தம் கொடுக்குறோம், காற்று உள்ள இருக்கு, சுருங்கிக்கிறது. மூணாவது இமேஜ் பாருங்க, அந்த 2 கிலோ வெயிட் எடுத்துரும், அந்த பாட்டில் மறுபடியும் பழைய நிலைக்கு வருது. இதுல பாருங்க, ஒன்றை கூடுதலாக கொடுக்கும் போது ஒன்று குறைகிறது. இதைத்தான் பாயில் சொல்லுவாங்க. ஒன்று குறையும் போது ஒன்று கூடுகிறது. அதாவது மேல 2 கிலோ வெயிட்டை வைக்கும் போது அந்த அழுத்தம் கொடுக்குறப்ப அந்த பருமன் அளவு குறைகிறது. அந்த 2 கிலோ வெயிட்டை எடுக்கிறப்ப அந்த பருமன் அளவு மறுபடியும் பழைய நிலைக்கு வருது. சரிங்களா? இத ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இப்ப பாருங்க, மாணவர் இதை தெரிஞ்சுக்கிட்டான், இதை செயல்முறை மூலமா செஞ்சு பார்க்கணும். ஆய்வகத்துக்கு போறான், இதே பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு செஞ்சு பார்க்கறான். இப்ப இதை வச்சு மாணவர்கள் என்ன செய்யலாம்? இப்ப இது ஏன் இப்ப பலூன் இருக்கு, இதுக்கு இந்த விதி பலூனுக்கு ஏன் பொருந்த மாட்டேது? பலூன்லயே காத்த அழுத்தம் கொடுக்குறோம். அப்ப அழுத்தம் கொடுக்குறப்ப பலூன் சுருங்கத்தானே செய்யணும். நீங்க அழுத்தம் கொடுக்குறப்ப பலூன் ஏன் விரியுது? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். அப்ப மாணவர்கள் அதுக்கான விடையை கண்டுபிடிக்கலாம், சொந்தமாவே கண்டுபிடிக்கலாம். பலூன் ரப்பரால் ஆனது. அது பாத்தீங்கன்னா இயல்பாவே நெகிழ்வுத்தன்மை கொண்டது. இது ஒரு காரணம் சொல்றான். ரெண்டாவது, நம்ம அழுத்தம் மேலும் மேலும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப பிளாஸ்டிக் பாட்டில் அப்படியே தான் இருக்கு, உள்ள காற்று நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா பலூன்ல அழுத்தத்தை காற்று மேலும் மேலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதனால பலூன் விரிவடையுது. ரெண்டாவது, அது ரப்பர்னால அந்த உள்ள அழுத்தம் கொடுக்க அது மேலும் மேலும் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. அந்த ரப்பர் நெகிழ்வுத்தன்மை கொண்டது. அதனால இந்த விதி அந்த பலூனுக்கு சரியா வராது அப்படின்னு சொல்லி புதுசா ஒன்றை கண்டுபிடிக்கிறான். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சா? இதைத்தான் செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்ப செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீடு அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்தாச்சு. இப்ப நான் அந்த இன்ட்ரோடக்ஷன் வச்சு இப்ப நான் சொன்ன எடுத்துக்காட்டுல வச்சு இப்ப நான் சொல்ல போற எல்லா விஷயத்தையும் பாருங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு. அதுக்கு பிறகு பாருங்க, இந்த செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீட்டின் முக்கிய உட்கூறுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப முக்கிய உட்கூறுகள் ஒரு 5 உட்கூறுகள் இருக்கு. ஒண்ணு பாருங்க, சிக்கல் தன்மையை கொண்டிருத்தல். ஆமா, இது ஆய்வகத்துல போய் அது செஞ்சு சரியா வந்தா தான் கரெக்ட். அப்ப இது சிக்கல் தன்மை கொண்டிருக்கிறது. 3, உண்மைத்தன்மையை கொண்டிருத்தல். ஆமா, அழுத்தம் கொடுக்கிறப்ப பருமன் அளவு குறையுது, அழுத்தத்தை எடுக்கிறப்ப பருமன் அளவு கூடுது. இது உண்மைத்தன்மையை தான் கொண்டிருத்தல் அப்படி சொல்றாங்க. அடுத்து 3, செயல்முறை. இது செஞ்சு பார்க்கறது மூலமா தான் அதை கண்டுபிடிக்க முடியும், அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம். 4வது, திறந்தவையா இருத்தல். இது ஒன்றும் மனப்பாடம் பண்ணி எழுத கிடையாது, இது ஓப்பன் தான். சரிங்களா? உங்களுக்கு தேவையான பொருள் கிடைச்சா நீங்களே செஞ்சு பார்த்துக்கலாம், நம்மளே செஞ்சு பார்த்துக்கலாம். அது ஒண்ணு. அடுத்த ஆசை பாருங்க, குறிப்பிட்ட நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டியிருக்கு. அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவ கொடுக்குற அந்த செயல்பாடை செஞ்சு முடிக்கணும். இதுதான் செயல்பாட்டு அடிப்படை. சரிங்களா? அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க, இந்த செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீட்டிற்கு
மாணவர்களை எப்படி தயார் செய்யணும். மாணவர்களை தயார் செய்ய ஒரு 6 வழிமுறைகள் இருக்கு. ஒண்ணு பாருங்க, செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீட்டின் இலக்குகளை கண்டறிதல். என்ன இலக்கு? 2 பாருங்க, பொருத்தமான பாடப்பகுதியை தெரிவு செய்தல். 3 பாருங்க, மதிப்பீடுகளை மீள்பார்வை செய்து கற்றலில் விடுபட்டுள்ள பகுதிகளை கண்டறிதல். 4 பாருங்க, காட்சி தொகுப்பினை வடிவமைத்தல். 5 பாருங்க, பொருத்தமான கற்றல் பொருட்களை சேகரித்து உருவாக்குதல். 6 பாருங்க, கற்றறிவதான திட்டத்தை உருவாக்குதல். இந்த 6 சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ன பாருங்க, செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீட்டின் இலக்குகளை கண்டறிதல். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆசிரியர் மாணவர்களிடம் திறனாய்வு சிந்தனையும் பிரச்சனைக்கு தீர்வு காணும் ஆற்றலையும் மதிப்பீடு செய்வதை தனது இலக்காக கொண்டிடலாம். ஆசிரியர் பாருங்க, மாணவர்களுடைய திறனாய்வு சிந்தனை பாருங்க, நம்ம ஒரு பாட்டில வச்சு அவனுக்கு அவன் ஆய்வகத்திலும் அதை ஒரிஜினலா செஞ்சு பார்க்கிறான். இது திறனாய்வு, சரிங்களா? அதே மாதிரி அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்றான். இது வெயிட்டை மேல வைக்கிறோம், வெயிட்டை எடுக்கிறோம், அந்த தீர்வு பிரச்சனை சொல்றான், அந்த ஆற்றலை மதிப்பீடு செய்வது, இதுதான் ஆசிரியர் அவர் இலக்காக கொண்டிருக்கலாம் சொல்றாங்க. 2வது பாருங்க, அதாவது மாணவர் மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் தனது தனித்திறமையை வெளிப்படுத்துவதையும் ஆசிரியர் மதிப்பிட வேண்டும். இன்னொரு நாள் மாணவர் சார்ந்திருக்க கூடாது, அப்படிதான் அந்த செயல்படுத்தல் இருக்குன்னு சொல்றாரு. 3வது பாருங்க, மாணவர் கொடுக்கப்பட்டுள்ள பணியின் ஒவ்வொரு படிநிலையையும் ஆசிரியர் உதவியின்றி தானே செய்து முடித்திட வேண்டும் என்பது இங்கு மதிப்பீடுகளின் முக்கிய அடிப்படையிலாக திகழும். இந்த 3 பாயிண்ட் தான், சரிங்களா? அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்க, பொருத்தமான பாடப்பகுதியை தெரிவு செய்தல். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மாணவர்களது திறனாய்வு சிந்தனையையும் பிரச்சனைக்கு தீர்வு காணும் ஆற்றலையும் மதிப்பிடுவதற்கு உகந்த பாடப்பகுதியை ஆசிரியர் தெரிவு செய்தல். எல்லாத்துலயுமே சோதனை மூலம் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த சோதனைக்கு தேவையான என்ன விஷயமோ அந்த கரெக்டான பாடப்பகுதியை கண்டுபிடிக்கும் சொல்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ 12ஆம் வகுப்பு கணித ஆசிரியர் நிபந்தனையுடன் கூடிய நிகழ்தகவு மற்றும் நிகழ்தகவு தொடர்பான விதிகள், அந்த கண்டிஷனல் சொல்லுவாங்க, அது என்னும் பாடப்பகுதியை இத்தகைய மதிப்பீடுக்கான தெரிவு செய்வதாக வைத்துக் கொள்ளலாம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இதைத்தான் குறிப்பிட்டு சொல்லணும்ல, எதுவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பாருங்க, மதிப்பீடுகளை மீள்பார்வை செய்து கற்றலில் விடுபட்டுள்ள பகுதிகளை கண்டறிதல். அதை ஃபர்ஸ்ட் பாருங்க, மாணவர்கள் குறிப்பிட்ட பாடப்பகுதியை கற்று முடித்த பின் அவர்கள் நிறைவு செய்த ஒப்படைப்புகளை ஆராய்தல் இப்படியில் நடைபெறும். நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டா ஒப்படைச்சிருக்கானான்னு பார்க்கிறோம். 2 பாருங்க, நாம் எடுத்துக்கொண்டுள்ள உதாரணத்தில் நிபந்தனையுடன் கூடிய நிகழ்தகவு என்னும் பாடப்பகுதியில் 2 வழி அலைவன் பட்டியல்கள் கொண்டு எண் கணக்குகள் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இத்தகைய நிபந்தனையுடன் கூடிய நிகழ்தகவு நிகழ்ச்சிகள் நடைமுறை வாழ்க்கையில் காணப்படும் சம்பவங்களை கொண்டு எண் கணக்குகள் புனையப்பட்டிருக்காமல் கண்டறியலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சம்பந்தமா தான் அடுத்த 2 பாயிண்ட்டும் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.